வெல்கம் டு அண்ணா ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம 21 டிசம்பர் 2023 அன்றைய செய்தித்தாள் பார்க்க போகிறோம். முதல் நியூஸாக நெல்லையில் இயல்பு நிலை திரும்புகிறது அப்படின்றது. அப்போ கனமழை காரணமாக தூத்துக்குடி நெல்லையில் அதிகமான பாதிப்புகள். அது நெல்லையில் இயல்பு நிலை திரும்பின்னு சும்மா நியூஸை சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. சரி, அதில் பேரிடர் மீட்பு படை எல்லோரும் மொத்தமாக வேலை பார்க்குறாங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க, அது ரீட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது மேலும் 2 எம்பிக்கள் இடைநீக்கம் இருக்கா. இப்போ நடப்பு கூட்டத்தொடர்லேருந்து 2 அவைகள்லேருந்து எம்பிக்கள் நிறைய பேரை நீக்கம் பண்ணிகிட்டே இருக்காங்க. எதுக்காகனா அந்த பார்லிமெண்ட்டில் புகை குண்டு வீசினாங்கள்ல, அது சம்மந்தமாக விவாதம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி உள்ள ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால இடைநீக்கம். மொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை 143 அதிகரித்துள்ளது. சரியா, இப்போதைக்கு 143 பேரை இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக குற்றவியல் மசோதாக்களுக்கு மக்களவை ஒப்புதல் அப்படின்னு இருக்கா. அப்போ இங்கே இருக்கா இந்திய தண்டனையியல் சட்டம் 1860, குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898, இந்திய சாட்சிய சட்டம் 1872. இந்த 3க்கும் பதிலாக சட்டத்தோட பேரை மாற்றுறாங்க. இந்த 3 சட்டத்துக்கும் பேரை மாற்றி அதில் சில திருத்தங்கள் பண்ணுறாங்க. சரியா, இப்போ பாரதிய நியாய சன்ஹிதா அப்படிங்கிறது இந்திய தண்டனையியல் சட்டம், பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னா குற்றவியல் நடைமுறை சட்டம், பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னா இந்திய சாட்சிய சட்டம். இந்த 3க்கும் பேரை மாற்றுறாங்க. இதில் என்ன நல்லா பார்க்கணும் அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம் பார்த்துக்கோங்க 1860, அதோட பெயர் பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு மாற்றிட்டாங்க. சரியா, மாற்றிட்டு அதில் நிறைய திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் இது சும்மா ரீட் பண்ணிக்கோங்க போதும். அது ஏறு பழைய சட்டத்தோட பேர், புதிய சட்டத்தோட பேர், அது மட்டும் போதும். அடுத்ததாக ஈட் ரைட் ஸ்டேஷன் இருக்கா. அதில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் சார்பில் 2018 ஈட் ரைட் இந்தியா அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்டது. அப்போ ஈட் ரைட் இந்தியா திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2018. யார் தொடங்கினது அப்படின்னா இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் தொடங்கினாங்க. சரியா, இது எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னா ரயில்வே பயணிகளுக்கு ஆரோக்கியமான பாதுகாப்பான உணவு வழங்கணும், அதான் திட்டத்தோட நோக்கம். ஈட் ரைட் ஸ்டேஷன் திட்டத்தோட நோக்கம். சரியா, 2018 நோக்கம் என்ன, ரயில் பயணிகளுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும், அதான் நோக்கம். இயர் முக்கியம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அச்சமூட்டும் நில மாசுபாடு இருக்கா. இதில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்தியாவின் நிலப்பரப்பு உலக நிலப்பரப்பில் 2.41% மட்டும்தான் இருக்குது. சரியா, இந்தியாவின் நிலப்பரப்பு உலக நிலப்பரப்பில் 2.41% தான் இருக்குது. அடுத்ததான் இங்கே JN1 கரோனா தொற்று பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். புதுசாக ஒரு திரிபு COVID-19 இப்போ என்ன அதிகமாக பரவுது அப்படின்னா JN1 வகை திரிபு தான் அதிகமாக பரவுது, மியூட்டன்ட். சரியா, அடுத்ததாக தற்காலிக வரி வசூல் GST 2வது திருத்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கா. இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா 2வது பேராகிராஃப் இருக்கா. GST தீர்ப்பாயத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் வயது வரம்பை அதிகரிக்கும் GST 2வது திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் நிறைவேறியது. அப்போ GST தீர்ப்பாயத்தோட தலைவர் உறுப்பினர்களோட வயது வரம்பை அதிகப்படுத்திட்டாங்க. சரியா, அது பார்த்துக்கணும். என்ன வயது நான் சொல்கிறேன். சரியா, அடுத்ததாக தேசிய விளையாட்டு விருதுகள் இருக்கா. இது கொஞ்சம் முக்கியம். இந்த விளையாட்டு விருதுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கங்க. இதில் என்ன அப்படின்னா சாத்விக் சிராகுக்கு கேல் ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக தெளிவாக எழுதிக்கங்க.
இல்லை இந்த ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ விளையாட்டுத்துறையில் மிக உயரிய விருதான மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்னு இருக்கா. அப்போ விளையாட்டுத்துறையில் சாதனை பண்ணுறவங்களுக்கு தரப்படக்கூடிய இந்தியாவில் தரப்படக்கூடிய மிக உயரிய விருது மேஜர் தயான்சந்த் விருது. தயான்சந்த் அப்படிங்கிற ஒரு ஹாக்கி பிளேயர், அவரோட நினைவாக கொடுக்கப்பட்டு வருது. சரியா, அப்போ இந்த விருது ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு பேரில் கொடுத்தாங்க. இந்த விருதை ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படின்னு கொடுத்தாங்க. சரி, அப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1991, 92 அந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டை. அதுக்கப்புறம் மேஜர் தயான்சந்த் அவார்டு அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. சரி, அப்போ மேஜர் தயான்சந்த் அவார்டு எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னா விளையாட்டுத்துறையில் சாதனை பண்ணுறவங்களுக்கு தரக்கூடிய உச்சபட்ச விருது இதுதான். சரியா, மேஜர் தயான்சந்த் விருது. தயான்சந்த் வந்து ஹாக்கி பிளேயர். சரியா, யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேட்மிண்டன் வீரர்களான சாத்விக் சாய்ராக், சிராக் ஷெட்டி அவங்க 2 பேருக்கும் அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்ததான் அர்ஜுனா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா முகமது ஷமிக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, முகமது ஷமிக்கும் வைஷாலி இருக்காங்கள தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் பிளேயர், அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அர்ஜுனா அவார்டு. சரியா, அடுத்ததா இல்லை அர்ஜுனா விருது வைஷாலி செஸ்ஸுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதிதி சுவாமி அதை அர்ஜுனா விருது வாங்கவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சரியா, இல்லை அதிதி சுவாமி வில்வித்தை கொஞ்சம் முக்கியம் தெரிஞ்சுக்கோங்க. முகமது ஷமி கிரிக்கெட்டு, வைஷாலி செஸ்ஸு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே. இல்லை ஷீத்தல் தேவி ரொம்ப முக்கியம், பேரா வில்வித்தை. சரியா, ஷீத்தல் தேவி பேரா வில்வித்தை. அப்போ மற்ற அவார்டுகளுக்கெலாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாங்கினவங்க பேர் உள்ளெல்லாம் ரொம்ப இறங்கி பார்க்க வேண்டாம், எந்த அவார்டு எதுக்கு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். சரியா, இல்லை துரோணாச்சாரியார் அவார்டு. சரி, அப்போது துரோணாச்சாரி அப்போ ஏற்கனவே பார்த்துட்டோம். மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது பார்த்துட்டோம். சிராக் ஷெட்டிக்கும் சாத்விக் சாய்ராஜுக்கும் மட்டும்தான் கொடுக்குறாங்க. துரோணாச்சாரியார் அவார்டு எதுக்காக அப்படின்னா ட்ரெயினர் இருப்பாங்கள்ல, பயிற்சியாளர்கள், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் துரோணாச்சாரியார் அவார்டு. சரியா, அந்த பயிற்சியாளர்களுக்காக தரப்படக்கூடிய விருது துரோணாச்சாரியார் விருது. அது யார் யார் வாங்கினாங்கலாம் அந்தளவுக்கு பார்க்க தேவையில்லை, எதுக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். சரியா, அடுத்ததான் இன்னொன்று துரோணாச்சாரியா அவார்டு கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா வாழ்நாள் சாதனையாளர், பயிற்சியாளரில் வாழ்நாள் சாதனையாளர் இருப்பாங்களா அவங்களுக்கும் ஒரு துரோணாச்சாரியார் அவார்டு கொடுப்பாங்க. இந்த பாஸ்கரன் இருக்காரா கபடி, அவர் தமிழ்நாட்டு பிளேயர், கொஞ்சம் பார்த்துக்கணும். பாஸ்கரன் வந்து கபடி. அடுத்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை எதுக்கு கொடுப்பாங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டிகளில் சிறப்பிடம் வகிக்கும் அணிகளுக்கு கொடுப்பாங்க அந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை அப்படிங்கிறது. சரியா, அடுத்ததாக தயான்சந்த் விருது எதுக்குன்னா வாழ்நாள் சாதனையாளருக்கு தயான்சந்த் விருது. அது தயான்சந்த் கேல் ரத்னா உயரிய விருது, இது தயான்சந்த் விருது, இது வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு கொடுப்பாங்க. சரியா, அப்போ எது எதுக்குன்னு மட்டும் பார்த்துக்கிட்டால் போதும். அந்த அளவில் மற்ற அவார்டுக்கு போதும். அந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதும் அர்ஜுனா அவார்டும், ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அதாவது மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கினா எல்லா பேரையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அர்ஜுனா அவார்டு வாங்கினா முக்கியமான பிளேயர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா, அது மட்டும் போதும். மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது சாத்விக் சாய்ராஜும் சிராக் ஷெட்டியும். துரோணாச்சாரியார் விருது பயிற்சியாளர்களுக்கு தரப்படக்கூடிய விருது, ட்ரெயினருக்கு. தயான்சந்த் விருது வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் விருது பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் போட்டிகள் நடக்கும்ல, அதில் சிறப்பிடம் வகிக்கும் யூனிவர்சிட்டிக்கு தரப்படக்கூடிய விருது. சரியா, இந்த அளவில் போதும், தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக குகேஷ், அர்ஜுன், எரிகேஷ் இருக்காங்களா, இவங்களாம் செஸ் பிளேயர்ஸ், இந்தியன் செஸ் பிளேயர்ஸ். அடுத்ததாக இங்கே குடியரசுத் தலைவர் கலந்துரையாடல் இருக்கா, அதில் புவிசார் குறியீடு பற்றி கொடுத்துருக்காங்க. புவிசார் குறியீடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் சிறப்பிடம் வகிக்கும் ஏதாவது பொருட்கள் உற்பத்தி அதுக்கு தரப்படக்கூடிய ஒரு அடையாளம் மாதிரி கொடுப்பாங்க. அதான் புவிசார் குறியீடு. எத்தனை வருஷம் சிறப்பு பெற்றிருக்கணும் அந்த இடத்துலனா 10 வருஷம். சரியா, 10 வருஷம். அடுத்ததாக சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிப்பு அப்படின்ட்டுருக்கா, கொஞ்சம் முக்கியமான நியூஸு, பொறுமையாக எழுதிக்கங்க. 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி அவார்டு கொடுத்துருக்காங்க. இதில் யாருக்கு கொடுத்துருக்காங்க, தமிழ் மொழி பிரிவில் நீர் வழிப்படுவும் அப்படிங்கிற நாவலுக்காக கொடுத்துருக்காங்க. முக்கியம், நீர் வழிப்படுவும் அப்படிங்கிற நாவலுக்காக கொடுத்துருக்காங்க. எழுதினவர் பெயர் ராஜசேகரன், தேவி பாரதி, ரெண்டும் ஒரே ஆள் தான்.
நீர்வழிப்படுவும் நாவலின் ஆசிரியர் யார் அப்படின்னா தேவி பாரதி, ராஜசேகரன், 2 பேரும் ஒரே ஆள் தான். சரியா? இது எதை பற்றி சொல்லுது இந்த நாவல் அப்படின்னா குடிநாவிதர்களின் மூதாதையர்களின் வாழ்க்கை முறையை பற்றி சொல்லுது. குடிநாவிதர்களின் மூதாதையர் வாழ்க்கை முறையை பற்றி சொல்லுது. சரியா? இப்போ சாகித்ய அகாடமி அவார்டை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட 24 மொழிகளில் வெளியாகும் சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு தரப்படக்கூடிய விருது தான் இந்த சாகித்ய அகாடமி விருது. சரியா? இது போதும், இந்த நியூஸில் இது போதும். சரியா? அதில் இந்த இந்திய மொழிகளில் 7 பத்தாண்டுகள் எனும் கருப்பொருளில் இந்த சாகித்ய அகாடமி விழா நடத்தப்பட்டது. விருது வழங்கும் விழா என்ன பேரில்? இந்திய மொழிகளில் 7 பத்தாண்டுகள் அப்படிங்கிற தீமில் நடத்தப்பட்டது. சரியா? அப்போ இன்றைய செய்தித்தாள் வாசிப்பு இதோடு நிறைவடைந்தது. உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.